இந்த உருஸ்தம்பா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆயுர்வேதத்துல பிரத்யேகமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு நோயோட ஒரு வகை. இதோட இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய துடைப்பகுதி ரொம்ப கனமா தெரியும். ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கு வந்து அதை நடக்கிறதோ அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. சொல்ல ஃபீலிங் வந்து என்னோட கால் பகுதி, தொடைப்பகுதி ரொம்ப கனமா இருக்கு, ரொம்ப இறுக்கமா இருக்குன்றது பொதுவான ஒரு அறிகுறி. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல வலி ஏற்படும். கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலும் ஏற்படலாம். ஒரு சில மாதிரி உதறல், அந்த தொடை நடுக்கமும் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து அந்த நோயோட இன்னும் அதிகப்படியான தீவிரமான வகைகள். இது பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த நோய் இருக்காது. கொஞ்சம் ரேர் தான். பட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நம்ம சொல்றது வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரியும். அதாவது ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வகைப்படுத்தப்பட்ட வியாதி அப்படின்றது இல்லாததுனால சாதாரணமாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வெளியே சொன்னாங்கனாலும் அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தானேப்பா, நீ லைட்டாக வாக்கிங் போ, சும்மா ஏதாவது லைட்டாக மூட்டு வலி தைலம் போட்டுக்கோ, இல்லை ஒரு பெயின் கில்லர் போட்டுக்குவாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பட் அது பிரச்சனை வந்து யாரையும் அதுல இது சரி ஆகாது, இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மனிதன் இப்போ நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட் நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட வெயிட் வந்து ஒரு 60 கிலோ இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குன்னா ஒரு 150 கிலோ ஒரு 120 கிலோ எடை வெயிட் கூட்டின மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அதே 60 தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி சிரமம் இருக்குன்னா அப்படியே ஃபுல் வெயிட் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் முக்கியமாக அந்த தொடை சதை பகுதி இறுக்கம் தான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற அறிகுறி. அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து வலி, பாடி ஃபுல் பெயின், நடக்க முடியல. பெயினை விட அந்த வெயிட்டு தான் அவங்களுக்கு ஃபீலிங் அதிகம். அப்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து வாதமும் கபமும் அதிகமானதுனால வரக்கூடிய நோயின்னு சொல்லிட்டு நம்ம ஆயுஷ் மருத்துவத்தில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க.